ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப் பெருமானே போற்றி. என் செல்லப்பிள்ளையே, இன்னும் 5 நாளில், அதாவது 26ஆம் தேதி அன்று நல்ல விஷயங்கள் உனக்கு நடக்கும். இந்த பதிவினை ஒரு 5 நிமிடம் கேள். மகிழ்ச்சியுடன் இருக்க தயாராக இரு. இந்த முருகப்பெருமானின் அருள் எப்பொழுது உனக்கு இருப்பதால் மட்டுமே என்னுடைய பேச்சை தினமும் கேட்க முடிகிறது. உன்னால் புண்ணியம் செய்திருப்பதால் மட்டுமே இந்த நன்மை கிடைக்கிறது. ஆம் செல்லமே, நீ மனதளவில் நொறுங்கி போய் உள்ளாய். நாளை விடியும் என்று விண்ணை நம்பும் நீ, நாளை முடியும் என்று உன்னை முதலில் நம்பு. பிறகுபார் உனக்கான வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். என் செல்லப்பிள்ளையே, எதற்கெடுத்தாலும் யோசனைக்கு மேல் யோசனை செய்து கொண்டிருக்கிறாயே. யோசனை மட்டும் செய்து கொண்டே இருந்தால் நினைத்தது எல்லாம் நடந்து விடுமா என்ன? அதற்கான நேரம் காலத்தை நான் உருவாக்க வேண்டும் அல்லவா? நீ எதிர்பாராத நேரத்தில் உனக்கு அற்புதங்களை நிகழ்த்தி உன்னை அதிசயமாக வாழ வைக்கப் போகிறேன். ஏனென்றால் உன் வாழ்க்கை என்னால் புதுப்பிக்கப்படும் என்பதை முழுமையாக நம்பு. நான் உன்னை ஒருபோதும் தனியாக தவிக்க விட மாட்டேன். உனக்கு துணையாக என்றும் உன் பக்கத்தில் இருப்பேன். இன்று உனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் இப்போதே உன்னை விட்டு விலகப் போகிறது. உன் துக்க நாட்கள் இப்போதே முடியப் போகிறது. ஆம், இன்னும் ஒரு 5 நாளில் எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது. இனி உன் வாழ்வில் நோய் என்பதே வராது. கஷ்டங்கள், கண்ணீர், கவலை எதுவும் உன்னை தீண்டவே தீண்டாது. இந்த முருகப்பெருமானை மீறி எதுவும் உனக்கு நடக்காது. சோர்ந்து போய்விடாதே. மனதை திடமாக வைத்துக்கொள். நான் உன்னுடன் தான் எப்போதும் இருப்பேன். என் செல்லப்பிள்ளையே, பிரகாசமான வாழ்க்கை இந்த நொடி முதல் ஆரம்பமாக போகிறது. இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும். அதிர்ஷ்டத்தை உன் பக்கம் திருப்பிவிடப் போகிறேன். பிறகுவார் உனக்கு ராஜயோகத்தில் நீ மகிழ்ச்சியுடன் இருக்கப் போகிறாய். நான் எப்படி உனக்கு நல்வழி காட்டாமல் இருப்பேன்? உன் முகத்தில் எப்போதும் சந்தோஷம் மட்டுமே தான் நான் பார்க்க நிறைந்திருக்கும் என்று ஆசீர்வாதம் பண்ணப் போகிறேன். இதோ இப்போதே உன்னை ஆசீர்வாதம் பண்ணிவிட்டேன். என் மனம் நிறைந்த ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்போதும் உண்டு. என்னை நம்பும், உன்னை நல்ல வழியில் பயணம் செய்ய வைத்து, ஆரோக்கியமாக வாழ வைத்து, உன்னை நிச்சயமாக நல்ல இடத்தில் உன்னை உயர வைப்பேன். என் பரிபூரண அருள் பெற்ற செல்ல பிள்ளை நீ. தினம் தினம் புது புது பிரச்சனைகள் உனது வாழ்க்கையில் வரலாம். ஆனால் எதிர்பாராத திருப்பங்கள் அதன் மூலம் உனக்கு கிடைக்கும். இவையெல்லாம் உன் மனதை ஒரு கத்தியில் குத்தியது போல வடுவாக அமையலாம். ஆனால் இதை நீ அனைத்தையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் உன் வாழ்க்கையில் வரும் அத்தனை கஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் நிச்சயம் ஒரு நாள் முடிவு உண்டு. அதை நீ முழுமையாக நம்ப வேண்டும், தீர்க்கமாக நம்ப வேண்டும். எப்போதுமே உனது வாழ்க்கை பிரச்சனையாக இருக்குமா என்றால் நிச்சயமாக இருக்கவே இருக்காது. எப்படி பகல் இரவு என்று மாறி மாறி வருகிறதோ அதே போலதான் ஒருவரின் வாழ்க்கையில் இன்பங்களும் துன்பங்களும் மாறி மாறி வரத்தான் செய்யும். இதில் நீ அனுபவிப்பது துன்பகாலமாக இருக்கலாம். ஆனால் இன்பகாலம் என்பது நிச்சயம் ஒரு நாள் வரத்தான் செய்யும். அது இன்னும் 5 தினங்களில் உனக்கு நிச்சயமாக அதை அனுபவிப்பாய், அனுபவபூர்வமாக உணர்வாய். கஷ்டங்களை எப்போதும் பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது எப்படியோ கஷ்டத்தை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் நம்மால் இருக்க முடியுமா என்று ஒரு கேள்வி உனக்குள் எழலாம். ஆம், கொஞ்சம் கஷ்டம்தான். கஷ்டங்களை எதிர்கொண்டு அதை பழக்கப்படுத்தி அதில் வாழ்வதற்கு கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்களை எளிதில் கடந்து போக முடியாது. ஆனால் கடந்து போக கற்றுக்கொண்டால் நிச்சயம் அதைவிட பெரிய பரிசு இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இருக்காது. நடக்கும்போது நம் காலில் ஒரு முள் குத்திவிட்டால் நாம் அந்த முள்ளை நம் காலிலேயே விட்டு அப்படியே நடந்தோமானால் அது தினம் தினம் குத்தி கொண்டே இருக்கும். நடக்க நடக்க அது இன்னும் வலியுடன் குத்தி கொண்டே இருக்கும். இதுவே அந்த முள் நாம் காலில் குத்திய இடத்தில் அந்த முள்ளை எடுத்து எரிந்துவிட்டு சென்று நடந்தால் அங்கு மட்டும்தான் வலி இருக்கும். ஆகவே நடைபாதைகளில் நடக்கும் வழிகளில் நம் காலுக்கு
வழி என்பதே இருக்காது. அதுபோலத்தான் பிரச்சனைகளும் உனக்கு எங்கு எப்போது யாரால் ஏற்படுகிறதோ அந்த பிரச்சனையை அங்கேயே அப்போதே தீர்மானம் செய்து தீர்த்துவிட்டு தூக்கி எறிந்து விடுவதுதான் உன் வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஒரு வழியாகும். பிரச்சனைகளில் இருந்து நாம் எப்படி தப்பிக்க வேண்டும் என்பதை தீர்க்கமாக யோசி. பிரச்சனைகளை தீர்க்க பல வழிகள் உள்ளன. அதில் ஒரு வழியை நீ தெளிவாக தெரிந்து கொண்டால் நிச்சயம் உன்னை போல் ஒரு அதிர்ஷ்டசாலி இந்த உலகத்தில் வேறு யாருமே இருக்க மாட்டார்கள். பிறகு ஒரு உண்மை தெரிந்துவிடும். காசு, பணம், புகழ், அந்தஸ்து இவைகளை தாண்டி மனம் மகிழ்ச்சி என்பது, மன அமைதி என்பது மிக பெரிய சொத்து. அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு உண்மை புரிந்துவிடும். ஆம் செல்லமே, ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் பணத்திற்காகவும் புகழ் பேருக்காகவும் குடும்பத்திற்காகவும் கணவன் மனைவி குழந்தை பிள்ளைகள் என்று இவைகளுக்காக ஓடி உழைக்கும் போது பின் திரும்பி பார்த்தால் உழைப்பு மட்டுமே தான் இருக்கும். காசு பணம் இருக்கும், அது மட்டும்தான் இருக்கும். மன நிம்மதி, மன மகிழ்ச்சி இல்லாமல் போய்விடும். அதனால் முடிந்தவரை உனது வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள். அன்றைய பொழுது அன்றைய நொடியில் சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள். எதிர்காலத்தை யோசிக்கலாம், எதிர்காலத்தை பற்றி எப்படி வாழ வேண்டும் என்று. ஆனால் எதிர்காலத்தை பற்றி பெரிய கனவு கண்டு கொண்டிருந்தால் அதை நடக்காமல் சென்று விட்டால் உன் மனம் அதிலிருந்து சற்று வலிக்கக்கூடும். அதிலிருந்து வெளியே வருவதற்கு சற்று கஷ்டமாகத்தான் இருக்கும். அதைத்தான் சொல்கிறேன். கஷ்டங்களை எண்ணி பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அதிலிருந்து எப்படி தப்பிப்பது என்ற அனுபவத்தை வளர்த்து கொண்டால் நிச்சயம் என் செல்ல பிள்ளையே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் உன்னால் காண முடியும். இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு, அருள் வாக்கு. நான் சொல்வதை கேட்டு நடந்து அதை பின்பற்றினாலே போதும். உனக்கான கஷ்டங்களை எல்லாவற்றையும் நான் தீர்த்து விடுவேன். அதேபோல்தான் யாருக்கும் சளைத்தவன் நான் இல்லை என்னும் தன்னுடைய நம்பிக்கைதான் தன்னம்பிக்கை. அது உன்னிடம் நிச்சயமாக இருக்க வேண்டும். அதை அமைத்து கொள்ள பழகிக்கொள். தன்னால் முடியும் என்பதுதான் தன்னம்பிக்கை. தன்னால் மட்டுமே முடியும் என்பது தலைக்கணம். ஆகவே உனக்கு வெற்றி என்னும் நிழல் வந்து சேரணும் வேண்டும் என்றால் தோல்விங்கிற ஒளியை கடந்துதான் செல்ல வேண்டும். அப்போது வெற்றி உன்னை சிரிக்க வைக்கும், தோல்வியோ உன்னை சிந்திக்க வைக்கும். அதே சமயத்தில் வெற்றியை தன் தலையில் தூக்கி வைத்து கொண்டு ஆடினால் தோற்று போய் விடுவே என் செல்லமே. அது மாதிரி தோல்வியை தன்னுடைய மனதில் வைத்து கொள்ள வேண்டும். தோற்று போகிறான், ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ. ஆம் செல்லமே, வெற்றியை மனதிலும் தோல்வியை தலையிலும் வைப்பவன் மட்டுமே இங்கு வெற்றி அடைகிறான். ஆகவே இந்த முருகப்பெருமான் சொல்வதும் அதுதான். இதை நீ வாழ்க்கையில், இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு, அருள் வாக்கு. ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ.